ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும் பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு நாகத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் மனசு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர், இதெல்லாம் கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அன்பான மிருதராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னாக்க புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. இப்போ கடந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல கேது பகவானும் 10ஆம் இடத்துல ராகு பகவானும் இருந்து உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ மாறப்போடிய ராகுவும் கேதுவும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் வராரு. அவர் வர்றது சூரியனோட வீட்டில் வராரு. அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் வராரு. எப்பொழுதுமே மிதுன ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமான மூளையை கொண்ட ராசி, கொஞ்சம் குழப்பக்கூடிய ராசி. அவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் வர்றது அப்படின்றது சிறப்பாக அப்படின்னாக்க கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் சிறப்பு இல்லை. அது என்ன சாமி, கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் 50-50. ஏன்
அப்படின்னாக்க முயற்சி எடுக்கும்போது சிறு சிறு தடங்கல்கள் வரும். ஆனால் அந்த தடங்கல்களையும் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலையும் உங்களுடைய அனலைசிங் கெப்பாசிட்டியினாலையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராகு பகவான் வரக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய வேலையை செய்யணும். அதே இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் மூலத்திரியோணம் பெற்ற சனி பகவானும் இருக்கார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ராகு கேது பகவானுக்கு தனி வீடு கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள். அப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான், புதனுக்கு நட்பு அப்படின்றது சனி பகவான், சனிக்கு நட்பு புத பகவான். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி மூலியமாக குடும்ப தலைவன் குடும்ப தலைவிகளுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிற குடும்ப தலைவன் குடும்ப தலைவிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்னென்ன 10ல் ராகு இருந்தார், 4ல் கேது இருந்தார். 10ல் ராகு இருக்கும்போது பிரம்மாண்டமாக கொண்டு வந்து காமிப்பார். ப்ரமோஷன் வரக்கூடிய டயத்தில் என்னப்பா நீ செஞ்ச அப்படின்னு ப்ரமோஷனை தடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சனி பகவானுடைய வேலை மிதுனத்துக்கு சனி யோகர். அப்போ கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், பதவி உயர்வு, பணவரவு எல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சு. இந்த 26/4/2025 உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர இதே மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு லோயர் எஜுகேஷனான 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துக்கிட்டு எஜுகேஷனில் சின்ன சின்ன தடங்கல்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். 10ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த 9ஆம் இடம்ன்றது மேற்படிப்புக்கு உண்டான இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த மிதுன ராசியை சேர்ந்த லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், ஞாபக மறதிகள், இதனால் அவமானங்களும் அசிங்கங்களும் இருந்துச்சு. அது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 26/4/2025 வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க உயர்கல்வி, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் ராகுவோடைய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 15 நாளைக்குள்ளார 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்கே வராரு, மிதுனத்துக்கு வராரு. அப்போ தனக்காரனான குருவும் வலுக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும். அதே போல் ரொம்ப நாளாக வேலையில் இருக்கேன் சாமி, நானும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு அவுட் சோர்சிங் வேலை கிடைக்குமா? வெளியூர் வெளிமாநில போய் பார்க்க முடியுமா? இங்கே வாங்குற மாதிரி 3 மடங்கு சம்பளம் வாங்க முடியுமா? நான் அங்கே குறைந்த காலகட்டங்கள் இருக்க முடியுமா? அப்படின்னு வேலை பார்த்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் டெப்டேஷன் ஆன்சோர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, நான் சாமி தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு தொழில் எப்படி ஏற்றமான நிலை இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ராசியிலேயே குரு வராரு. எப்போ வராரு? 11/5/2025. ராகு கேது பயிற்சி 14 நாளில் வராரு. அப்போ அவர் குரு அவருடைய ராசியை பார்க்குறாரு. சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் உள்ளவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். சரி, இதை தவிர இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக அரசியல்வாதிகளுக்கு என்ன நிலையும், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்ன நிலையும், யூக வணிகம் என்கின்ற ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன நிலையும் கிடைக்கும் அப்படின்றத பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ராகு 9ஆம் இடத்துல வரார். ராகு 9ஆம் இடத்துல வந்தால் தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் தந்தையின் தந்தை, அதாவது தாத்தான்னு சொல்லக்கூடிய தந்தையின் தந்தை, பிதாமகர், அந்த மாதிரியான பாட்டனார், முப்பாட்டனார், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் அரசியல் தொழிலாக பண்ணக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவருடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும். தடங்களை தாண்டி அவர்கள் வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ராகு கேதுவின் பயிற்சியின் மூலியமாக பார்த்தலையானால் யூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஷேர் மார்க்கெட்டை அதை பற்றி பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக
அவர் வந்து அதாவது பொருள் காரகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் வந்து பொருள் காரகம்னு சொல்லக்கூடியது யூக வணிகம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். நீங்கள் போட்ட பணம் மல்டிப்ளை ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். எழுத்து பணி, அதை தவிர வந்து சார்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கணக்கு கணிதம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த இரும்பு சம்பந்தமான கம்யூனிகேஷன் சம்பந்தமான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இது பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிஜின்னு சொல்லுவாங்க, அதாவது சினிமா கிராஃபிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ராகு கேத்துவின் பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய அதீதமான ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான ஏற்றத்தையும் கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுத்தே தீரும். இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியினால் சில பேருக்கு வந்து அவருடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடும். அதன் மூலியமாக இந்த கோச்சாரத்தினுடைய பலன் வராது. அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வந்து மாறி வர்றாங்க. இந்த ராகு கேதுக்களுக்கே வந்து 3, 9, 11, 6 இதெல்லாம் வந்து சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3, 6, 11 மிகச்சிறப்பு, 9ம் சிறப்பு தான். அப்போ 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய குரு வந்து 11/5 அன்னைக்கு வந்து அவர் வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு வந்து 9ஆம் பார்வையாக ராகு சனி பகவானையும் பார்த்துடுறார். இதெல்லாம் இருந்து இந்த கோச்சார ரீதியில் நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது வந்து கோச்சாரம். இப்போ கோச்சார ரீதியில் நல்லா இருந்தாலும் ஜாதக ரீதியில் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவசியம் வந்து, அதாவது காளி சம்பந்தமானது வீரமாக இருக்கக்கூடியது அந்த தெய்வங்களை போய் வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். அதில் வந்து காஞ்சிபுரத்தில் மகா காளீஸ்வரர் கோயில்னு இருக்குது, அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பு. மேலும் வந்து ராகு கேது உங்களுக்கு இதில் எது சரியில்லை அப்படின்னு தெரியுதோ, ராகுவாக இருந்தால் உளுந்து படையல் பண்ணிட்டு செய்யலாம். இல்லை உளுந்துனால் செய்யக்கூடிய பொருள்களை வந்து செய்துட்டு அதை வந்து கோயிலில் போய் ராகுக்கு வந்து படையல் பண்ணிவிட்டு அங்கே வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி கேது நாள் உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னால் கொள்ளு தானமாக கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு. ஆக தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம், வெற்றி எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகுவின் பார்வை 11ஆம் இடத்திலும் உங்களுடைய 7ஆம் இடத்திலையும் விழுறதுனால எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாவற்றிலும் சிறு சிறு தோல்விக்கு பிறகே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அதிகமான முயற்சிகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக எடுப்பீங்க. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக ராகுவினுடைய ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் உள்நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இது குழந்தைகளுக்கு கொடுப்பார். மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேனா பணம் எல்லா வழியிலையும் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ராகுவின் பார்வையின் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும். குருவின் பார்வை வந்து ராகு மேலே விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம். மாஸ்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எல்லாம் வெளிநாடு யூனிவர்சிட்டியில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஆளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
சரி, கேதுவின் மூலியமாக பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட சற்று மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் பப்ளிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா காது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதாவது மார்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.